இன்னைக்கு மார்க்கெட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கு 10%க்கும் மேல சரிஞ்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்துல 20%ம் 52 வீக் ஹைல கம்பேர் பண்ணும்போது 31%ம் இந்த ஷேர் ஃபால் ஆயிருக்கு. கோல்டு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. அதை சேல் பண்ற ஒரு கம்பெனியோட ஷேர் இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணிருக்கிற ஷேர்ஸோட அளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஒரியிங் சைனா இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2024ல 19.32% ஷேர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது 25% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பங்குனை சுற்றி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இன்வென்டரி வேல்யூவேஷன்ஸ்ல அக்கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஓவராலா ப்ரமோட்டர் ஸ்டேக் அப்படிங்கிறது 2025 டிசம்பர்ல 62.75% இருக்கு. இதுல நோட்டபிள் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரமோட்டர்ஸ் ஆகஸ்ட் மாசம் 2024ல வான்பர்க் பிங்கர்ஸ் கிட்ட இருந்து 2.36% ஷேர்ஸ் 535 ரூபாய் பர் ஷேர் அப்படிங்கிற ரேட்ல வாங்கியிருந்தாங்க. ப்ரமோட்டர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் இந்த ஷேர்ல இருக்கிற இந்த இஷ்யூஸ்னால ஷேர் ஆனது கரெக்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த கம்பெனியோட ரிசல்ட் Q3ல வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஷேர்ல கிட்டத்தட்ட ஒரு 30% கரெக்ஷன் நடந்திருந்தாலும் இந்த ஷேரோட PE அப்படிங்கிறது 50க்கு மேல இருக்கு. ஸோ அதனால இது ஒரு ஓவர் வேல்யூட் ஷேரா தான் நான் நினைக்கிறேன்.